ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்யப்படும் அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ஸ்டாலின் 6 முன்னேற்றத்தின் 6 படிக்கட்டுகள்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்லி தேடியும் போட்டிருக்காங்க. இந்த நோட்டீஸ் வந்து எனக்கு இப்போ தான் கொடுத்தாங்க. சரி, இதை வச்சு நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கும் புரிய வைக்கலாம். என்னென்ன அறிவிக்கல் வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பங்கள் செழிக்கட்டும்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து மகளிருக்கு ரூ 8000 மதிப்பிலான இல்லத்தரசி கூப்பன் வழங்கப்படும். அதில் வந்து நீங்கள் வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ், அவன் அல்லது மின் அடுப்பு என குடும்பத்திற்கு தேவையானவற்றை தேர்ந்தெடுத்து வாங்கலாம் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பொருட்களை மாற்றிக்கொள்ளலாம். இது நீங்களே இந்த கூப்பனை கொண்டு போயிட்டு நீங்களே கடையில் வாங்கிக்கலாம், எந்த கடையினாலும் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ரூ 10 லட்சம் வரை கட்டணமில்லா சிகிச்சை. ஆண்டு வருமானம் ரூ 5 லட்சம் வரை உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். பாருங்கள், 10 லட்சம் வரை கட்டணமில்லாத சிகிச்சை. அது வந்து பார்த்திங்கனாக்கா 5 லட்சம் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அனைத்து குடும்பங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். வருமானம் வந்து 5 லட்சத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஃபெசிலிட்டி கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, முதியோர், கைம்பெண் மற்றும் 50+ வயது திருமணமாகாத மகளிருக்கு ஓய்வூதியம் ரூ 2000 உயர்வு. அதாவது முதியோர், கைம்பெண் மற்றும் 50+ வயது திருமணம் ஆகாத பெண்களுக்கு ஓய்வூதியம் வந்து 2000 அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, மகளிர் வெல்லட்டும்ன்ற தலைப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கனாக்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை இனி மாதம் ரூ 2000 தகுதியுள்ள பெண்களுக்கு தொடர்ந்து புதிதாக இணைக்கப்படுவார். அதாவது ஏற்கனவே வந்தவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், தகுதி இருந்தாக்க மறுபடியும் புதுசாகவும் இணைத்து கொள்வார்கள்னு சொல்லியிருக்காங்க. இனி வரும் காலங்களிலும் விடியல் பேருந்துகளில் மகளிர் கட்டணம் இல்லா பயணத்தை பெருமிதத்தோடு தொடர்வார்கள். அதாவது இப்போது வந்து இலவசமாக பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்களா, அது வந்து கண்டினியூவாக அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கனாக்க, முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும். அதாவது முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தாங்க, இது கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலை உணவு திட்டம் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்க, உள்கட்டமைப்பு மேம்படட்டும். உள்கட்டமைப்பு மேம்படட்டும் சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்க, கலைஞரின் கனவு இல்லம் பல்வேறு திட்டங்களின் கீழ் அடுத்து 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, 10,000 கோடி ஒதுக்கீட்டில் கிராமப்புற சாலைகளுக்கு முன்னுரிமை. நகரங்களில் சிமெண்ட் சாலைகள், பாதுகாப்பான நடைபாதைகள், பூங்காக்கள் மற்றும் பசுமை பரப்பு, இந்த திட்டம்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, கோவை, சேலம், மதுரை, திருச்சி நகரங்களை சுற்றி உலகத்தரம் வாய்ந்த 4 நவீன நகரங்கள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, அப்படி ஒன்று வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இளைஞர்கள் முன்னேற்றத்துக்கு வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். உயர்கல்வி முடிந்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் நான் முதல்வன் திட்டத்தின் ரூ 1500 மாத உதவித்தொகையுடன் 6 மாதம் பயிற்சி வழங்கப்படும். 5 ஆண்டுகளில் 50 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள். மாவட்டத்தோறும் குறைந்தபட்சம் 50,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கன்னா 50,000 பேர் வந்து வேலைக்கு உறுதி அளிச்சிருக்காங்க, கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன், அந்த இதில் வந்து பார்த்திங்கனாக்கா, கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு மாத உதவித்தொகை ரூ 1500 உயர்வு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா, 35 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விவசாயிகளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். விவசாயிகள் மகிழட்டும்னு சொல்லிட்டு போட்டு அதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா, இலவச மின்சாரம் பெறும் விவசாயிகளுக்கு மீட்டர் பொருத்தப்படாத விலை இல்லாத புதிய நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா, நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 3500 உயர்த்தப்படும்.
கரும்புக்கான கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு ரூபாய் 4500 உயர்த்தப்படும் சொல்லியிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு. அடுத்தது தமிழ்நாடு தலை கட்டும் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்க, உங்கள் கனவை சொல்லுங்கள், திட்டத்தில் பதிவான மக்களின் கனவுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுடன் ஸ்டாலின் மற்றும் நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் தொடர்ச்சியாக இல்லடி தேடி வரும் அரசு சேவைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்க 1000 அரசு சேவைகளை ஒரே ஒரு விண்ணப்ப படிவம் மூலம் எவ்வித சிரமமின்றி எளிதாக பெற்றுடலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை ரூ. 2500 உயர்த்தப்படும். கடும் பாதிப்புள்ளவர்களுக்கான பராமரிப்பு உதவித்தொகை ரூ. 4000 உயர்வு. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நம்ம ஸ்டாலின் அவர் அறிவிச்சிருக்காங்க. இது பாருங்கள், இதுதான் புல்லுது. இன்றைக்கி தான் கொடுத்துட்டு போனாங்க. சரி, இதை வச்சு உங்களுக்கும் ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது போல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.